நல்ல நோக்கம், வாழ்கிற வாழ்க்கை, போகிற போக்கு தேடி எல்லா விஷயங்களும் தெளிவான மனப்பன், தைரியம், தெம்பு, கவனம், எதுவுமே அலட்டிக் கொள்ளாத ஒரு மனநிலை, எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நல்லது நோக்கிய பயணத்தில் கவனம் பெற்று கண்ணியம் பெற்று வாழ்கிற வாழ்க்கை சிறப்பாக அமையட்டும். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வோம். நல்லதற்கான கால வரையறைகளை நிர்ணயிப்போம். நன்றியோடு இருப்போம். நன்மையை பெறுவோம். என்றுமே கவனமாக இருப்போம். கண்ணியத்தை காப்போம். கவனமாக இருந்து கண்ணியத்தை காத்து போகிற போக்கு வாழ்கிற வாழ்க்கையில் தெளிவாக இருப்போம். தெளிவுக்கான மனநிலை, தெளிவுக்கான எண்ண ஓட்டங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் சிறப்பாக அமையட்டும். நல்லதை நோக்கிய பயணத்தில் இருக்கும் நாம் கவனமாக இருப்போம். சிறப்பான தொடக்கம், போகிற போக்கில் மாற்றமில்லாத நிலை, நல்ல எண்ணம், நல்ல பாதுகாப்பான மனநிலை, தனக்குத்தானே சுய பாதுகாப்பு கொடுத்து கொள்ளும் ஒரு எண்ண ஓட்டம் இருந்தால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடியும். கவனமாக இருப்போம். நல்லதே நடக்கும். எல்லாமே ஒரு கட்டத்திற்குள் தான் இருக்கிறது. கவனமாக இருப்போம். கண்ணியத்தை காப்போம். நான் என்ற எண்ணம் விடுவோம். நன்மைக்காக வாழ்வோம். நல்லது நோக்கி பயத்தில் இருக்கும் நாம் எந்த கஷ்டையும் எதிர்கொள்வோம். தான் என்ற அகந்தை இருப்பவன் கஷ்டங்கள் வந்தால் துவண்டு விடுவான். அகந்தை இல்லாதவன் கஷ்டங்களுக்கு பயப்பட மாட்டான். கஷ்டங்கள் நமக்கானது தான். நமக்கான பக்குவத்தின் புள்ளி கஷ்டம் என்பது நம்மை பக்குவப்படுத்தி வாழ வைப்பது. கவனமாக இருந்து கண்ணியத்தை காத்து போகிற போக்கு வாழ்கிற வாழ்க்கையில் தெளிவாக இருக்க வைக்க வேண்டும். கவனமாக இருந்து நம்மை காப்பதோடு ஊருக்கு உதவ வேண்டும். என்றுமே கவனமாக இருப்பவன் மட்டுமே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். சிறப்பான தொடக்கம் வேண்டும் என்பதற்காக தவறான வழிகளை உபயோகப்படுத்தி வெற்றி பெறுவது வேலைக்காகாது. கவனமான எண்ணம் வேண்டும். நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். கவனமாக இருந்து கண்ணியத்தை காத்து தான் என்ற அகத்தை பிடித்து வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கையாகும். கவனமாக இருங்கள் நண்பர்களே. என்றுமே நீங்களாக இருங்கள். உங்களுக்கான பாதைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகுத்த பாதைகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெற முயற்சி செய்யுங்கள். கவனமான எண்ணம், கவனமான வாழ்க்கை, கவனமான எண்ணம், கவனமான வாழ்க்கை, ஒரு விதமான இயலாமை வரும்போது கடவுள் வேண்டுதல் இவையெல்லாம் இருந்தால்தான் நாம் வாழ்வதற்கான வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். வாழ்வதாக நினைப்போமானால் வாழ்ந்தோமா என்றால் தெரியாது. நாம் சேர்ந்த வழிகள், எடுத்துக்கொண்ட முயற்சிகள், தவறான வழிகளை தேர்ந்தெடுத்தல் போன்றவை நம் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. கவனமாக இருப்போம். கண்ணியத்தை காப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். காப்பி தரலாம்ல.